எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நம்ம எல்லாருமே பிறந்தா கண்டிப்பாக மரணங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் எப்போ வரும், எப்படி வரும் நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ விடாமல் தடுக்கிறது எது? முக்கியமான விஷயமே உணவு தான். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு 5 வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மரணம் சீக்கிரமே நம்மளை நெருங்கி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட மோசமான உணவுகளை தெரிஞ்சுக்கிட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் குறைக்கணுமே இல்லையா? அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு அவேர்னஸுக்காக அதை நான் சொல்ல வந்திருக்கேங்க. ஒரு ஆராய்ச்சி என்ன தெரியுமா சொல்லுது? இந்த 5 உணவுகளையும் நீங்கள் ஒரு 10% அதிகமாக நீங்கள் உங்கள் உணவு பட்டியலில் சேர்த்துக்கிட்டாலே சீக்கிரம் மரணம் வருவதற்கான வாய்ப்பு 3% அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சயின்டிஃபிக்கலாக இது ப்ரூவ் பண்ண ஒன்று தான். அதனால் கவனமாக கேளுங்க. டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி அதிகமாகட்டும், கொலஸ்ட்ரால் அதிகமாகட்டும், உடல் பருமன், ஹார்ட் டிசீசஸ், பிரெயினில் ஏதாவது பிரச்சனை, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், டெமன்ஷியா, பார்க்கின்சன், கடைசியாக கேன்சர், இதெல்லாம் நம்ம ஆயிலை குறைக்கக்கூடிய நோய்கள் இல்லையா? சரி வாங்க, அந்த மோசமான 5 உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா? முதலாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சுகர். இந்த பேக்கரியில் பண்ணக்கூடிய அந்த பிரெட் ஐட்டங்கள் ஆகட்டும், கேக் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சுகரை ப்ராசஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் சொல்கிறாங்க இல்லையா? நம்ம சுகர் ஃப்ரீ நம்ம டீ காஃபியில் போட்டு குடிக்கிறோம்னா அதுவாகட்டும், இல்லைனா டேஸ்ட் என்ஹான்சர்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கரியில் உள்ள பண்டங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் சுகர் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் என்ஹான்சர்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான கெமிக்கல் பவுடர் தான். இதெல்லாம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆயிலை குறைக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு மீட்டு. கோழிக்கறி நல்லதா, ஆட்டுக்கறி நல்லதா, மாட்டுக்கறி நல்லதா, பன்னி இறைச்சி நல்லதா, இப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. எல்லா இறைச்சியும் நீங்கள் ஒழுங்கான முறையில் சமைச்சு சாப்பிட்றீங்களா, ஒழுங்கான முறையில் அது உங்களை சேருதா, இதுதான் விஷயம். எந்த இறைச்சியும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ சிக்கன் நல்லது நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுவே ப்ராசஸ் பண்ணி வந்தால் மோசம். பன்னி இறைச்சி கெட்டதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் முறைப்படி அது வந்தால் அதுவும் நல்லது தான். அப்போ இறைச்சி என்னங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி அது ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு முக்கியம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கசாப்பு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கண்ணு முன்னாடியே வெட்டி தருவாங்க, வாங்கிட்டு வருவோம், சாப்பிடுவோம். அப்போ ஏன் நம்ம எண்ணெய் இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி எல்லா இறைச்சியும் அப்போ சாப்பிட்ருக்கோம், ஒன்றும் ஆகலையே. ஆனால் இப்போ ஒரு சிக்கன் இருந்தால் கூட அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ப்ராசஸ் பண்ணி வச்சு தர்றாங்க இல்லையா? அது நீங்கள் என்ன தான் ப்ரோட்டீன் உணவாக இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதை விட மோசமான இறைச்சி எதுவுமே கிடையாது. எந்த இறைச்சியாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோமா, அதுதான் முக்கியம். அப்போ இந்த ப்ராசஸ்டு மீட்டும் அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி நான் சொன்ன வியாதிகளை ஏற்படுத்தும். அதனால் ஆயுசும் குறையும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சால்ட்டு. நம்ம சமையலுக்கு சால்ட்டு, சோடியம் குளோரைட் போட்டு சாப்பிட்றோம், அதுவே ஜாஸ்தி போடக்கூடாது. ஆனால் இந்த ப்ராசஸ்டு சால்ட்டு என்ன தெரியுமா, இதில் சேர்க்குறாங்க தெரியுமா? உப்பில் நமக்கு தெரிஞ்சது ஒன்று சோடியம் குளோரைடு. இது போக பலவிதமான உப்புகள் இருக்குங்க. பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பலவிதமான உப்புகள், தாது உப்புகள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த உப்புகளை நம்ம வீட்டிலலாம் ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உணவை கெடாமல் இருக்க வைக்கிறதுக்கு பலவிதமான வெரைட்டியான உப்பை தாது உப்புகளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உப்புகளை அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக பிரச்சனை தானே. இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்றோம், ஏன் இப்போ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம நல்லதுன்னு சொல்கிறோமா, கடலை வகைகள் எல்லாமே நல்லதுன்னு சொல்கிறோமா? ஆனால் அதையே சால்ட்டு போட்டு வறுத்து பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க, அதை தான் வாங்கி சாப்பிட்றோம். அது ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. அமிழ்தமே இருந்தாலும் கூட அது நீங்கள் பாக்கெட்டில் அடைச்சி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது கெட்டது தான். ஏன்னா பிபியை உண்டு பண்ணும், உடம்புல ரத்தத்தை ப்ராப்ளம் பண்ணும், ஸ்ட்ரோக்கு வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இதனால் கடைசியாக என்ன வரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் குறைச்சிக்கோங்க. நாலாவது பார்த்திங்கன்னா சாஸ். இன்றைக்குள்ள கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உடனே சாஸ் தான். அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சது இந்த டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் வாங்கி நம்ம சாப்பிட்ட வழக்கம் இருக்குது. அது ஒன்று தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்லிக் சாஸுங்கிறாங்க, டொமேட்டோ சாஸுங்கிறாங்க, சில்லி சாஸுங்கிறாங்க, எல்லாமோ வெரைட்டி. பார்பிக்யூ சாஸாம் என்னென்ன வருது இல்லையா? இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க? இதுவும் ப்ராசஸ் பண்ணி தானே வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கடைகளில் ஒரு பீஸா வாங்குகிறோம், ஒரு மெக்டியில் போய் இதை வாங்குகிறோம், கேஎஃப்சி வாங்குகிறோம், இதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அடிஷ்னலாக ஒரு சாஸ் தராங்க இல்லையா? இதெல்லாம் அன்னைக்கு பண்ணி அன்னைக்கவே தராங்க? ஒன்றுமே கிடையாது. என்றைக்கோ பண்ணி வச்சுருப்பாங்க ப்ராசஸ் பண்ணி. அதில் அது ப்ராசஸ் பண்ணி கெடாமல் இருக்கிறதுக்கான கெமிக்கல் அதில் நிறைய இருக்குது. அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது எப்படி நல்லதாக இருக்கும்? கார்லிக் சாஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்லிக் எவ்வளோ நல்ல விஷயம், ஆனால் அதுவே சாஸாக பண்ணி இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அதையே கெட்ட பொருளாகிட்டாங்க. நல்ல பொருள் எல்லாத்தையும் கெட்ட பொருளாகிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசைக்கு லைட்டாக தொட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க தான் என்னை பொறுத்து நல்லது. நான்லாம் சாஸ்லாம் சாப்பிட்றதே இல்லை. கடைசி 5ஆவதாக பார்த்திங்கன்னா சீக்கிரமே மரணத்தை வரவழைக்கக்கூடிய விஷயத்தில் ரெடி டு குக் ஃபுட்டு தான். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸி ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபுட்லாம் வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்காட்டால் வெளியே அந்த பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா தெருவில் இட்லி சுட்டு தருவாங்க, அதுவும் வீட்டு சாப்பாடு மாதிரி தான். அப்புறம் ஹோட்டல் வந்துச்சு, அங்கே போய் சாப்பிட ஆரம்பித்தோம். இன்றைக்கி எதுக்கையா நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு இட்லி, தோசை,
தோசை மாவு, இட்லி மாவு, சப்பாத்தி, பரோட்டா, இதுலேயும் வீட் பரோட்டா. இப்போ பார்த்தா சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, சால்னா எல்லாமே பாக்கெட்டில் அடைச்சி வருதுங்க. சூப்பர் மார்க்கெட்னால் போகும்போது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு பார்க்கும்போது. என்னடா சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, இது என்றைக்கு இவங்க பண்ணது, என்றைக்கு நம்ம சாப்பிட போகிறோம்? பொதுவாக வீட்டில் நம்ம சாம்பார் வச்சா ஒரு நாள் 2 நாள் சாப்பிடுவோம், சட்னி வச்சா அன்னையோடி முடிச்சிருவோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்காது, தேங்காய் வச்சு பண்ணும்போது ரொம்ப மோசமாயிடும். தக்காளி சட்னி வச்சா 2 நாளைக்கு சாப்பிட்லாம். இவ்வளோ தான் நம்ம வீட்டில் பண்ணக்கூடியது இல்லையா? இவங்க இந்த பாக்கெட்டில் அடைச்சிக்கிட்டு ஒரு வாரம் வேலிடிட்டி போட்டிருக்காங்க. ஒரு சாம்பாருக்கு, சட்னிக்கெலாம் ஒரு வாரம் வேலிடிட்டி. அப்போ அது கெடாமல் இருக்க எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அதை அப்படியே வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சு அதை வாங்கிட்டு வந்து நம்ம சூடுபடுத்தி சாப்பிட்டு கெடுதலோ கெடுதல். அதனால தாங்க சொல்கிறேன், ரெடி டு குக், ரெடி டு ஈட் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்காதீங்க. வீட்டில் வந்து ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், ஒரு சாம்பார் வைக்கலாம், மிஞ்சி போனால் ½ அன் ஹவர் தான் ஆகும். வீட்டில் ஒய்ஃப் டயர்டாக இருந்தால் ஹஸ்பண்ட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அவங்க ஹெல்த் தானே முக்கியம். சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே நம்ம கடைகளில் போய் இந்த பாக்கெட் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அப்படியே டைம் சேவ் ஆகிறதுக்கு நம்ம பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் பேச்சுலராக இருக்கும்போது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல. இன்றைக்கி இந்த வத்த குழம்பு அதெல்லாம் கூட உங்களுக்கு பாக்கெட்டில் தானே வருது, அதிலே ப்ரிசர்வேட்டிவ் தான் இல்லையா. இப்போ ஃபேமிலியிலே வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஒரு காலத்தில் ஃபேமிலியே வெளியே போகும்போது தோசமாக வாங்குவாங்க, அது வரைக்கும் ஓகே. இப்போ இந்த மாதிரி பாக்கெட் ஃபுட்டு, ரெடி டு ஈட் இந்த ஃபுட்டை வந்து முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களே வாங்கி வீட்டில் அடிக்கடி சமைக்கிறாங்க. என்றைக்கா ஒரு நாள் டயர்டாக இருக்கீங்க, சரி ஹோட்டல் போகிற பதிலாக இது வாங்கி சமைக்கலாம்னா என்றைக்கா ஒரு நாள் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே கண்டினியூ ஆகும்போது பலவிதமான பிரச்சனைகள் கேன்சர் முதற்கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. சரி டாக்டர், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு பயமாக இருக்கே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்க. ஹெல்த்துக்கு வேறு என்னங்க பண்ணுறது? ஏன்னா சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் போல்டாக சொன்னால் தானே நம்மளுக்கு புரியும் இல்லையா. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ மோசமான விஷயம், நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். அதனால தான் சொல்கிறோம், மருத்துவராக சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை தான் பல பேருக்கு இருக்கும். அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அதுக்காக அதை சாப்பிட்றதை காம்பன்சேட் பண்ண சொல்லலை. அதை சாப்பிட்றீங்களோ இல்லையோ, நான் சொல்கிற ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ஒரு வகையை சொல்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஓரளவுக்கு நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஃப்ரூட்ஸ் தாங்க. இன்றைக்கி சுகர் பேஷண்ட் கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். மற்ற இனிப்புகள் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் ஃபைபர் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகரையும் அது குறைக்கும். ஏன்னா அது வந்து இனிப்பை உடனே பிளட்டில் சேர விடாது. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குங்க, மல்டி விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது, தாதுக்கள் நிறைய இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கும். புரத உணவுகள் நிறைய எடுத்துருக்குங்க. முக்கியமாக நம்ம ஒரு பருப்பு வகைகளில் பார்த்திங்கன்னா, பயிறு வகைகளில் பார்த்திங்கன்னா, அப்புறம் கடலை எல்லாத்துலேயும் புரதம் நிறைய இருக்குது. அதனால் அதை நீங்கள் சாப்பிட்ணும். இது போக நட்ஸ் அண்ட் சீட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே ஹோல் கிரைன் இருக்குது இல்லையா, நல்ல கோதுமை மாவு, மல்டி கிரைன் இதெல்லாம் சாப்பிட்ணும். முக்கியமாக நல்ல கொழுப்பு HDLன்னு சொல்கிறோம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம். இது வந்து கொழுப்பு மீன்களில் நிறைய இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது. இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஃபுட்டையும் சொல்லிட்டேன், கெட்ட ஃபுட்டையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஹெல்த்து உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுடைய ஆயுளுமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நாம் தான் நமக்கு எதிரி, நாம் தான் நமக்கு நண்பன், அந்த மாதிரி தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறணும் இல்லையா, அவங்களும் ஆயிலோடி வாழணும் இல்லையா. என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.